This video is sponsored by Mode. Hello guys, welcome back to Awesome Gaming. வீராசன் நம்ம என்ன பார்க்க போனோம், அதாவது தரமான சோலோ வர்சஸ் ஸ்குவாட் கேம் பிளே. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் என்னை தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், ஒரு தேவை மட்டும் தனியாக மாட்டுவான், அவனை நம்ம முதலே கொண்டு விடுவோம். ஃபஸ்ட்டு கில்லு கைஸ். இந்த மேட்ச்சில் எத்தனை கில் அடிச்சிருவேன்னு நினைக்கிறீங்க? ஓகே, மொதல் கில்லு. அதுக்கு அடுத்து இங்கே தான் கைஸ் ஒரு பெரிய சண்டை நடக்கும், சரியான ஃபைட் நடக்கும் கைஸ். கைஸ் வேறு தேவையான ரூட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு கைஸ். அடுத்த லைடரை பிடிச்சி பறக்க வேண்டியதுன்னா இங்கே என் இடம் பேர் இப்போ நான் வர மாட்டேது. அந்நேரத்தில் தாங்க சண்டை நடக்கும். நான் முதல் அரசனாலுக்கு போகலான்னு நினச்சேன். திடீர்னுட்டு அங்கிட்டு எனிமி ஃபயர் ரிவைல் பாயிண்ட்டு திடீர்னுட்டு ஆனாச்சு. எவனோ சரி இருக்கான் போல் ரிவைல் பாயிண்ட்டில் வந்திருக்கான்னு சொல்லி நான் போனேன். டக்குன்னு பார்த்தா எனிமி இருக்கான். நானும் போய் வெளியே காமிச்சிட்டு ஒருத்தன் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயும் இருந்து. கைஸ் ரெண்டாவது கில். ஒருத்தவனை நான் திருப்பி இங்கே அடிப்பேன் கைஸ். திருப்பி இன்னொருத்தவன் இங்கே அடிப்பேன். நான் ஒருத்தவனை அவன் இங்கே அடி வாங்குவான் திருப்பி என்கிட்ட கமெண்ட் போஸ்டில். இல்லை டேமேஜ் கொடுத்துருவேன் கைஸ். நல்ல வேலை எக்ஸ்ட்ரா ஸ்கில்லு மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, அதில் தப்பிச்சாச்சு கைஸ். இங்கே வேறு இருக்காங்க எனிமி, சைடில் எனிமி. அங்கிட்டு திடீர்னு கைஸ் கிராஸ் ஃபயர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சாவு. யாரா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்கிட்டு ஹீல் பண்ணுறாங்க, இங்கிட்டு ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். பாயிண்ட் லீடரை மாறிட்டும். போடு, அவ்வளோதான் கைஸ். டீம் வைப்பிட விட்டு 5 கில்லு கைஸ். டீம் வைப்பை விட்டு. ஓகே, இன்னொருத்தவன் எங்கேயோ இருந்து அடித்தானே, எங்கே இருக்கான் சரில? இங்கே தான் கைஸ் இருக்கான். இவன் தான் கைஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவன் திருப்பி அடி வாங்குவான் என்கிட்ட கமாண்ட் போஸ்ட்லேயே. அவன் எதுக்கு ஸ்கைலர் போட்டானே தெரில. ஸ்கைலரையும் போட்டு டிமிட்ரியும் போட்டான் கைஸ். நான் ஏடபிள்யூஎம்ல அடிக்கிறதுக்காண்டி அவனை திருப்பி ஒரு வே பண்ண வச்சேன். கைஸ் அதுக்கு அடுத்து அரசனல் ஓப்பன் பண்ணி அப்படியே இன்னொரு சண்டைக்கு போயிட்டோம் கைஸ். சரிங்களா கைஸ், அதுக்கடுத்து எதுவும் நடக்காது ரொம்ப நேரம். கைஸ் அடுத்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி ஏதோ விட்டாங்களே கைஸ் அந்த எவெண்ட்டுக்கு. அதை எடுத்துகிட்டு இங்கே வந்தால் இங்கே எவனோ இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கைஸ். இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணி இவனை நான் ஏற்கனவே கொன்னேனே எங்கேயோ அப்படின்ட்டு. அவனே தான் கைஸ் அண்ணன் பே ஃபோர்ட்டில் செத்தவன் இங்கே இருக்கான். அடுத்து பார்த்தா தான் தெரியுது, ஸ்கேனரில் காமிச்சிச்சு எல்லா பயல்களும் இங்கே தான் இருக்காங்க. அங்கே ஜோனில் இருந்து அப்படியே சண்டை போட வந்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். நான் இப்போ என்ன பண்ணுவேன், மேலே ஒருத்தவன் இருப்பாங்க கைஸ். அவனை முதல் முடிச்சிடலான்னு பார்த்தா அவனும் பாயிண்ட் லீடர் போல். இப்போ அவன் நினச்சிருந்தா எனக்கு மண்டையிலே வச்சுருப்பாங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் மிஸ்ஸு 8 கிலோ போட்டோம் கைஸ். அதுக்குள்ளேயும் நிறைய பேர் அப்படியே பொதுன்னு ஓடி வருவாங்க. நிறைய கீழே போய் அடிச்சிருந்தேன்னா நிறைய கிலோ கிடச்சிருக்குங்க கைஸ். நாங்கள் ஏடபிள்யூஎம் வச்சு அடிப்பேன் கைஸ். அவங்க அங்கே ஈஸியாக ஓசி கிலோ அடிச்சிடுறாங்க. நிறையா கிலோ அதே மாதிரி தான் கைஸ் அடித்தாங்க. ஆனால் நம்ம கடைசியாக ஒருத்தவன் கில் அடிப்போம் கைஸ். ஆனால் ஒரு நல்ல கில்லு கைஸ். மிஸ் ஆகிட்டே இருப்பாங்க கைஸ். இந்த அவன் தான்
நான் பாயிண்ட் ரைடர் தான் கைஸ், மிஸ் ஆகிட்டே இருப்பேன். நிறையா பேர் கீழே சண்டை போட்டுட்ருக்காங்க கைஸ். கீழே போய் என்ன அடிச்சுக்கணும் பாருங்க. நான் 100 150 டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க சாகவே மாட்டுறாங்க. ஓசைக்கு அடிச்சுட்டு போகிறாங்க கைஸ் எல்லாம். ஃபுல் ஓசிங்க. ஃபுல் ஓசி எடுக்கிறீங்களேப்பா. இங்கே தான் கைஸ் மிஸ் ஆகிட்டே இருப்பேன் கைஸ், திருப்பி அடிப்பேன். இப்படி நான் கரெக்டாக ஏம் பண்ணிடுவேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கேவலமாக அவனுக்கு ஏம் வைப்பேன். ஆனால் கடைசியில் பாருங்கள் அவன் திருப்பி வரும்போது என்ன நடக்கும்ட்டு ஹெட்ஷாட் வாங்கிடுவாங்க டம்முன்ட்டு கண்டே சதவீதம். சரி நீ ஜோனில் செத்துடுவேன்னு சொல்லி நான் ஜோனுக்கு போயிட்டேன் கைஸ். கூடிய இப்போ 11,000 14,000 கில் பாயிண்ட் வந்துருக்கோம் கைஸ். அண்ணன் டீம் அவன் ஹீல் பண்ணான்ல கைஸ், நமக்கு ஒன்றும் இல்லை ஏடபிள்யூமில். அவன் டீம்மேட்ஸும் இங்கே தான் இறங்கியிருப்பாங்க. பேர் இருந்தால் இங்கே இந்த ஸ்கேனரில் காமிக்குதா கைஸ். எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் மண்டையிலே வாங்க கைஸ். இப்போ நான் ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணேன், ஸ்கேனரில் மேலே ஒரு எனிமி இருக்கிற மாதிரி காமிச்சு நான் பார்க்கவே இல்லை கைஸ். டப்பு நடிச்சுட்டாயுமே. சரி 10 கில்லு போச்சு கைஸ். நல்ல மேட்ச்சு.